நாங்க போவோம், நாங்க வருவோம், நாங்க சொல்லுவோம், நாங்க செய்வோம். இந்த சென்டென்ஸ எளிமையான முறையில எப்படி ஹிந்தியில பேசுறதுன்னு பார்ப்போங்களா? நாங்கள் அப்படின்னா ஹம்னு அர்த்தம். ஹம் ஜாயேங்கே, ஜாயேங்கே அதாவது ஏங்கே அப்படின்னு முடியும். நல்லா கவனிச்சுக்கங்க. ஏங்கே அப்படின்னு முடியும். ஹம் ஜாயேங்கே, ஹம் கரேங்கே, ஹம் தேக்கேங்கே இப்படின்னு என்ன ஆகும்னா முடியும். இதே ஹம்முக்கு பதிலா ஆப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க போட்டீங்க அப்படின்னா, ஆப் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆப் ஜாயேங்கே நீங்க போவீங்க, ஆப் கரேங்கே நீங்க செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி முடியும். இதே இந்த இடத்துல ஆப்புக்கு பதிலா ஹம்முக்கு பதிலா ஏ அல்லது வே இது போட்டீங்க அப்படின்னா அவர், அவர்கள், இவர், இவர்கள் அப்படின்னு முடியும். அதாவது வே ஜாயேங்கே, வே கரேங்கே, வே தேக்கேங்கே அல்லது ஏ ஜாயேங்கே, ஏ கரேங்கே, ஏ தேக்கேங்கே இப்படி முடியும். அதாவது அவர் போவாரு, அவர் வருவாரு, இவர் வருவார், இவர் போவார் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா முடியும். அப்போ இந்த நாளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கே தான் முடியும். நீங்கள், நாங்கள், அவர், அவர்கள், இவர், இவர்கள் இது எல்லாத்துக்குமே ஏங்கே தான் முடியும். இது ஒன்று நீங்க புரிஞ்சுக்கங்க. இதே வந்து நாங்கள், அவர், அவர்கள் அது வந்து பெண்பாலா இருந்தது அப்படின்னா அவர் நம்ம யாரை குறித்து பேசுறோமோ அதாவது நாங்கள் அல்லது அவர், அவர்கள் நம்ம இந்த மாதிரி பேசும்பொழுது அது பெண்பாலை குறிக்கிறதா இருந்தா ஜா ஏங்கே அப்படிங்கிறதுக்கு பதிலா ஜா ஏங்கி அப்படின்னு முடியும். இவ்வளவுதாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் எடுக்கிற ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.